வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாரை பற்றி பேச போகிறோன்னா, உங்களையெல்லாம் பத்திரமா தாண்டி பார்த்துக்கிற அப்படின்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார். அது யாரும் இல்லை, நம்ம வலைதளத்தில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு வீடியோ போட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறவர் நம்ம இளவரசர் தான். பேரில் தான் ஒரு இளவரசர், மற்றபடி குணத்துல எல்லாம் அவர் இளவரசர் கிடையாது. அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒய்ஃபு நேற்று மத்தியானம் 2 மணி வரைக்கும் பீர் அடிச்சிருக்கிறீங்க, பத்தாவதுக்கு நீங்கள் அடித்த பத்தாவதுன்ட்டு எங்கள் அண்ணனையும் கூட்டி வந்து பீர் அடிச்சுட்டு எங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருந்தார். இதாக வரேன்ட்டு போனவர் விடிய போய் மறுபடியும் போய் நைட்டு 11 மணிக்கு போய் குடிக்க போய்க்கிறீங்க அப்படிங்கிறாரு. இவர் இன்றைக்கு மட்டும் இல்லை, டெய்லியுமே இவர் குடிக்காமல் இவர்னால இருக்க முடியாது. கேட்டால் அடுத்த நாள் வந்து புத்தராட்ட வேஷம் போடுவார். இன்றைக்கி இவங்க ஒய்ஃபு என்னமோ பேசிக்கிறேன்னா அது என்ன காரணம்னா சொல்லி வச்சு தான் இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. இது குறைந்தபட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் போகுது. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. கமெண்டில் நிறைய பேர் கேட்பாங்கன்னு இவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் வந்து ஒரு நாள் குடிப்பார், ஒரு நாளில் டெய்லியும் குடிப்பார். அடுத்த நாள் புத்தராட்ட வேஷம் போட்டு தத்துவமெல்லாம் பேசுவார். அது இவர் வந்து வாடிக்கையை வச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டு குடிக்கிறத எங்கேயாச்சும் மனைவி வலைதளத்துக்கு உட்காந்து பேசி ஹஸ்பண்டோட மானத்தை காற்றுல வாங்குறது பார்த்துக்கிறீங்களா? அது இவங்க தான். இதுலேயும் கூட வருமானம் பார்க்கணும். இதில் மட்டும் கிடையாது, எதில் வேணால் வருமானம் பார்க்குறாங்க. இவ்வளோ பேசுகிறவங்க 3 நாளைக்கு முன்னாடி லைவ் வீடியோவில் அத்தனை கெட்ட வார்த்தை பேசினாங்க. அத்தனை கேட்கக்கூடாத கெட்ட வார்த்தை. அதை பற்றி எதாவது பேசினாங்களா? கிடையவே கிடையாது. இவங்க சொல்லி வச்சு வீடியோ போட்டிருப்பாங்க. சொல்லி வச்சு தான் வருமானம் பார்க்குறாங்க. இது வந்து முழுக்க கண்டென்ட். இவங்க போடுறது பூரா கண்டென்ட் வீடியோ தான். இப்போ நாம் சொல்லும்போது மட்டும் நம்மளுக்கு கூட்டம் இருக்குது. இவர் என்ன கெட்டது பண்ணாலும் ஒரு சப்ஸ்கிரைபர் ஆதரவு கொடுக்குறாருன்னா அது வேறு யாரும் இல்லை, ராதியா வீசுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இவர் என்ன குடித்தாலுமே என்ன திட்டினாலுமே அதுக்கு ஆதரவு கொடுவாங்க. கேட்டால் எங்கள் அண்ணனை மாதிரி பாசங்காட்டுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவர் என்ன கெட்டது பண்ணாலும் ஆதரித்து போடுவார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேக் ஐடியில் ஒருத்தன் வந்து அந்த பொண்ணுக்கு கண்டபடியாக திட்டி வீடியோ போட்டிருந்தார். இவர் கொந்தளிச்சார். அப்புறம் இந்த மாதிரி முந்திரி கேட்டாட்ட முந்திட்டு அந்த பொண்ணு வந்து எல்லா கெட்டது இவர் பண்ணுவார். அதுக்கு ஆதரவு வச்சா இவரை இந்த பொண்ணை திட்டாமல் என்ன பண்ணுவாங்க? அதான் அதிக பிரசங்கன்னா இந்த மாதிரி ஒரு அதிக பிரசி எந்த பொண்ணையும் பார்க்க முடியாது. 2வது ஹஸ்பண்டு ஃபுல் போதையில் குடிச்சிட்டு வர்றாங்க. இந்த அம்மா வந்து இது பேசுகிறாங்க. அது வீடியோ எடுக்கிறதாருன்னா கணவர் 2 பேரும் சொல்லி வச்சு தான் வீடியோ எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மனைவி எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி வச்சுட்டு இந்த மாதிரி எதில் வருமானம் பார்க்கணுமா அதில் இவங்களுக்கு அந்த யுக்தி நல்லா தெரியுது. வலைதளத்தில் எதில் பேசினா இவங்களுக்கு வருமானம் பார்க்கணுன்ட்டு தெரியும். கேட்டால் வலைதளத்தில் 4 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவார். வலைதளத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். இவங்கள மாதிரி ஒரே வீட்டில் உட்காந்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். மொத்தத்தில் இவரை மாதிரி ஒரு கோயவேலமான பர்சன் எங்கேயுமே பார்க்க முடியாது. லைவ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் யூரின் போகிற முதல்ல வந்து லைவ் வீடியோவில் போட்டிருப்பார். இப்போ அந்த லைவ் வீடியோ அவரோட சேனலில் இருக்காது. அப்புறம் அந்த லைவ் வீடியோ பார்த்தவங்களுக்கு காரித்தான் துப்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமாக நடந்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இவர் ஒரு முழுக்க வருமானம் வந்து கொட்டும் கொட்டுது. இவர் குடிக்கிறதும் இல்லாமல் அவங்க மச்சானையும் போய் குடிக்க வச்சு அப்புறம் போய் வந்து விடி குடிச்சிருக்கிறாங்க. இது யார் சொல்கிறாங்கன்னா அவங்க ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க. இது வந்து இப்படி இவர் சொல்லியிருப்பார். சொன்னாதான் இவருக்கு வந்து வியூஸ் வந்து நல்லா வரும். மொத்தத்தில் வலைதளத்தில் இந்த மாதிரி இவங்க கண்டென்ட்டு வீடியோ போட்டு தான் இன்றைக்கி சம்பாதிச்சுட்டுருக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, இந்த ஒரு யூடியூபர் தான் இருக்கிறதுலே. இவங்க சேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு சேனல். இது நான் சொல்லலைங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு சேனலு. நேற்று கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணிடுங்க, லைவ் வீடியோவில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, என்ன இப்படியா பேசுவாங்க அப்படியே. இவருக்கு பதில் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டார். அது ரிப்ளை பண்ண மாட்டார். பேட் கமெண்ட் யாராச்சும் பண்ணால் இவர் ரிப்ளை பண்ண மாட்டார். அதுக்கு வந்து 32 லைக் போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் வலைதளத்தில் இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் இன்றைக்கி சப்போர்ட் இருக்குது. நாம் பேசும்போது நம்மளுக்கு வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் தான் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இது இவங்க 2 பேரும் சொல்லி வச்சு வீடியோ போடுறாங்க. கண்டென்ட் வீடியோ தான். என்னடா சண்டை வீடியோ வரலன்னு நான் நினச்சேன். இது வந்துருச்சு. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு இது 1.5 லட்சம் வியூஸ் போகும். 1.5 லட்சம் பேர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது தான் ஒரு கூட்டம் இருக்குது. முழுக்க வலைதளத்தில் இவங்க வருமானம் கொட்டுது. இந்த மாதிரி சோம்பேறிகளை உருவாக்குறது சப்ஸ்கிரைபராக நீங்கள் தான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஜாலி தான். வருமானத்துக்கு ஒரு பஞ்சம் கிடையாது. இன்றைக்கி உழைக்கிறவனுக்கு வந்து இப்போ உழைக்கிறவனை பற்றி பேசினா அது நன்மை கிடையாது. இந்த மாதிரி ஆளுகள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் ஒரு கூட்டம் இருக்குது. நாம் என்ன தான் வந்து தொண்டைகளியாக கத்தி சொன்னாலும் அதுக்கு வந்து ஒரு பலனும் இல்லை. இந்த மாதிரி ஆளுகள் வந்து
இருக்கிற வரைக்கும் வலைதளம் வந்து சந்தி முன்னோக்கி செயல்படாது. வலைதளம் எதுக்கு நன்மைக்கு எதுக்கு பயன்படுறதில்ல. இந்த மாதிரி ஆளுங்க வந்து குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு வீடியோ போடுறத இன்றைக்கி வந்து வலைதளம் இருக்குது. கேட்டால் மூஞ்சி அடிச்சிருவேன் பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் வீரவசனம் பேசுவார். வலைதளத்தில் இவர் தான் ஹீரோ, இவர் தான் வில்ல நாட்டுக்குது, இவர் தான் நம்பர் 1 இவரே சொல்லுவார். என்னை பற்றி பேசி வியூஸ் வாங்குறே அப்படிங்கிறது. இவரை பற்றி யார் பேசல, அவங்க ஒய்ஃபே தான் சொல்லியிருக்குது. அது நேற்று ஃபுல்லாக வந்து பீர் அடிச்சுக்கிறீங்க, அது என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லி ஒரு பீர் மட்டும் அடிக்கிறீங்க, டெய்லி 3 பீர் அடிக்கிற அப்படிங்கிறங்க. இதுவும் ஒரு கண்டென்ட் வீடியோ தான். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போட்டால் தான் இவங்களுக்கு வருமானம் வரும். நல்ல யுக்தி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சிந்திக்க வேண்டியதாக அவங்களோட சப்ஸ்கிரைபராக தான் மக்கள் தான்.